ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாவா ப்ரோக்ராமிங்கில் அரேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அரே அப்படின்னா என்னென்னா, யூஸ்வலான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படி அரே அப்படிங்கிறது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா, ஒரு செட் ஆஃப் டேட்டாவை ஒரு பிளாக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் வந்து அரேஸ். அரேஸ் அப்படின்னா அதோட டெஃபினேஷன் முதல்ல சொல்கிறேன். அரேஸ் அப்படின்னா ஒரே டைப் ஆஃப் எலமெண்ட்ஸை நிறையா எலமெண்ட்ஸை ஒரே பிளாக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து அரேஸ். ஸோ இந்த அரேஸ்க்கு ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபீச்சர் அப்படின்னா, அரே வந்து கம்ப்ளீட்லி ரேண்டம்லி ஆக்சஸபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போது 1000 எலமெண்ட்ஸ் ஒரு அரேக்குள்ளே இருக்குது அப்படின்னா, வெறும் 0.001 மில்லி செகண்ட்குள்ளேயே 1000th எலமெண்ட்டையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு ரீசன் என்னென்னா, 0 அப்படிங்கிற அட்ரஸும் நம்மக்கிட்ட இருக்கும், 1000 அப்படிங்கிற அட்ரஸும் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ ஒரு ஒரு லொக்கேஷனுக்கு நம்ம போனோம் அப்படின்னா, அந்த லொக்கேஷனோட எக்ஸாக்ட் லேட்டிடியூட் லாங்கிடியூட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதில் நம்ம ஈஸியாக போகலாம்ல. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அரே அப்படின்னா அதில் வந்து ஒரு பிளாக்கு தான். அந்த பிளாக்குள்ளே சின்ன சின்னதாக ஸ்டோரேஜ் செல் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் செல்லுக்குள்ளே நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம். ஒவ்வொரு தடவை அந்த ஸ்டோரேஜ் செல் க்ரியேட் ஆகும்போதும் அதுக்கு வந்து பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து க்ரியேட் ஆயிரும். அந்த பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து அந்த அரேவை யாரை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த ஒரு அப்ளிகேஷனுக்கோ இல்லை அந்த ஒரு கம்பைலருக்கோ வந்து அந்த அட்ரஸ் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அட்ரஸ் தெரிஞ்சிருச்சுங்கிறனால அதை ஆக்சஸ் பண்ணுறது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஸோ இந்த அரேயோட ஒரு எக்ஸ்டென்சிவ் யூசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு டேட்டாவை ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷனில் நம்ம அரே யூஸ் பண்ணலாம். பட் அரேங்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரிமிட்டிவான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். எப்படின்னா, அதில் நம்ம இன்டீஜர் வச்சோம்னா இன்டீஜர் மட்டும்தான் வைக்கணும், இல்லை நம்ம டபுள் நம்பர் வச்சோம்னா டபுள் மட்டும்தான் வைக்கணும், இல்லை ஸ்ட்ரிங் வச்சோம்னா ஸ்ட்ரிங்கு மட்டும்தான் வைக்கணும். இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அரேஸில் வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சார்ட் பண்ணுறது, சார்ட்டிங் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான சின்ன டாஸ்க்குமே வந்து அரேஸில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக ஜாவாவில் வந்து அரே லிஸ்ட் அப்படின்னு வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த அரே லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபியூச்சர் வீடியோஸ் சொல்கிறேன். ஸோ இப்போ அரேயோட டெஃபினேஷன் முடிஞ்சு, இப்போ அரேயோட எக்ஸ்ப்ளனேஷனுக்கு நம்ம ப்ரோக்ராமுக்கு போயிடலாம். ஓகே, நம்மளுக்கு தேவையான ப்ரோக்ராமோட ஸ்கெலிட்டன் கிடச்சிருச்சு. இந்த ப்ரோக்ராமோட ஸ்கெலிட்டனை வச்சு தான் நம்ம இப்போ அரேஸ் ப்ரோக்ராம் நம்ம பண்ண போகிறோம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது, ஓகேவா? இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டிஃபால்ட்டாக எப்போவுமே என்ன பண்ணுவோன்னா, இன்புட் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணுவோம். இல்லை நம்ம இன்புட்டு வாங்க வேண்டியதில்லை அப்படின்னா நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம இன்புட்டை வாங்கி தான் நம்ம மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம், அதாவது அரேஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்புட்ஸை எடுத்துக்கிறதுக்கான கிளாஸஸான ஸ்கேனரை வச்சு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பார்க்கலாம்னா, மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி இன்புட்னு வச்சுக்கலாம். இன்புட் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் இன், ஓகேவா? இப்போ இந்த ஸ்கேனருக்கான இம்போர்ட்ஸ், ஓகே, இப்போ இம்போர்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பக்கத்துலேயே வந்து இன்புட் டாட் க்ளோஸ் அப்படின்னு வந்துடுச்சு. இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஸ்கேனர் இன்புட்ஸை வச்சு நம்ம எல்லா இன்புட்டையும் நம்ம வாங்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு அரேயோட சைஸ் நமக்கு தேவைப்படும். அரே அப்படின்னா என்னென்னா, செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லைனா செட் ஆஃப் எலமெண்ட்ஸை ஒரே பிளாக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொன்னேன். அரேஸில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அதோட சைஸை நம்ம முன்னாடியே சொல்லி ஆகணும். அது வந்து டைனமிக்காக நம்மளால் வச்சுக்க முடியாது, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சைஸை முன்னாடியே சொல்கிறதுக்காக இன்ட் சைஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். இன்ட் சைஸ் ஈக்குவல் டு இன்புட் டாட் நெக்ஸ்ட் இன்ட், ஓகேவா? அப்புறம் அரேயோட சைஸ் வந்து எப்போவுமே இன்டீஜராக மட்டும்தான் இருக்கணும், ஓகேவா? மேபி நம்ம லாங் கூட நம்ம வச்சுக்கலாம், இன்டீஜர் இல்லைனா லாங்காக வச்சுக்கலாம். பட் எப்போவுமே வந்து டபுள் சைஸ் இல்லைனா ஃப்ளோட் சைஸ் வந்து நம்ம வைக்கக்கூடாது, ஓகேவா? அப்படி வச்சோம்னா நமக்கு கம்பைலேஷன் எரர் வரும். ஓகே, இப்போ சைஸ் வந்து நம்ம இன்புட்டாக வாங்கியாச்சு. இன்புட்டாக வாங்கினதுக்கப்புறம் அந்த சைஸை வச்சு நம்ம அரே க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, அதுவும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த அரேயோட எலமெண்ட்ஸை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைனோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். அரேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொன்னேன்.
ஜாவாவில் அரே எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா, அரேவை வந்து கிளாஸ் இல்லாத ஒரு ஆப்ஜெக்டாக தான் ஹேண்டில் பண்ணோம். அரே அப்படின்னு ஒரு கிளாஸ் கிடையாது. ஆனால் அரே க்ரியேட் பண்ணும்போது வந்து அது ஒரு ஆப்ஜெக்டாக தான் அது க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த அரேயோட ஸ்ட்ரக்சர் வந்து இது வரைக்கும் நம்ம சி ப்ரோக்ராம் C++லேயே வந்து இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு புரிஞ்சிருக்கும். இன்ட் ப்ராக்கெட் அரே ஈக்குவல் டு அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு புரிஞ்சிருக்கும். இந்த நியூ இன்ட் ஆஃப் சைஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நியூ புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இன்டீஜரை ஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டாலே வந்து கம்பைலருக்கு வந்து அது அரே அப்படின்னு வந்து அது கண்டுபிடிச்சிரும். அரேயோட கிளாஸோட நேம் வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் தான். ஓகேவா? இன்ட் அரே, இந்த அரேயோட அரே நேம், அதுக்கப்புறம் நியூ புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். என்னது? இன்டீஜரை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு அரே. அந்த அரேயோட சைஸை வந்து நம்ம உள்ளே சொல்லிட்டோம், சைஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதில் நம்ம 100 வச்சோம்னா 100 எலமெண்ட்ஸ் வச்சுக்கோம், இல்லை 1000 வச்சோம்னா 1000 எலமெண்ட்ஸ் வச்சுக்கோம், 10,000 வச்சோம்னா 10,000 எலமெண்ட்ஸ் வச்சுக்கோம். அந்த மாதிரி தான் வந்து இது ப்ராசஸ் ஆகும். ஓகே, இப்போ சைஸோட நம்ம அரேயோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த அரேக்கான எலமெண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணலாம், நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் லூப்புக்குள்ளே இன்ட் I ஈக்குவல் டு 0, I லெஸ் தேன் சைஸ். ஓகேவா? சைஸ் I ++. இப்போது அரே I ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இன்புட் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ அரே எங்கே இருக்குது? அரே எங்கே இருக்குது? அரேங்கிறது பிளாக் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்போ அரே எப்படி இருக்கும் மெமரியில் அப்படின்னா, இங்கே நம்ம டபுள் கோட்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அரேக்குள்ளே பிளாக் இருக்கும். அந்த பிளாக்குக்குள்ளே வந்து எலமெண்ட்ஸ் இருக்கும். என்ன எலமெண்ட் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 0 இந்த மாதிரி வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து இந்த சைஸை பொறுத்து தான், நம்ம கொடுக்குற சைஸை பொறுத்து தான். அதே மாதிரி வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல இதுதான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இந்த இடத்துல வந்து 0 0 0 0 0 0 அப்படி தான் வந்து வேல்யூஸ் இருக்கும். ஸோ அரேயில் நம்ம ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை நம்ம அதை க்ரியேட்டே பண்ணாமல் நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணோன்னா நமக்கு 0 தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை இப்படியே வச்சுக்குவோம். அரேக்கான இன்புட் எலமெண்ட்ஸ் நம்ம வாங்கிட்டோம். இப்போ இந்த இன்புட் எலமெண்ட் வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னா, நமக்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபார் int x காலன் அரே அப்படின்னு வச்சுருக்கோம். system.out.printlnல x. ஓகேவா? இது நான் என்ன மீனிங் அப்படின்னு சொல்கிறேன். இந்த காலன் வச்சு நம்ம ஒரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபார் லூப்புக்கு பேர் வந்து ஃபார் ஈச் லூப் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஜாவாவில். ஓகேவா? இது வந்து ஜாவாவில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. மோஸ்ட்டாக எல்லா ஹை லெவல் லாங்குவேஜ்லேயும் வந்து இருக்குது. இந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஃபார் int x இன் அரே அப்படின்னு தான் நம்ம இதை ரீட் பண்ணணும். அரே அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னேன். இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த நிறைய எலமெண்ட்டுக்குள்ளே நம்ம ஒரு எலமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து எக்ஸ் இன்டீஜர் தான் இருக்குது, ஏன்னா நம்ம இன்டீஜர் அரே தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இன்டீஜர் எக்ஸ் அப்படி சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அந்த எக்ஸை வந்து நம்ம என்ன ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம்னா அதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒவ்வொரு லைன்லேயும் அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடில் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலான்னா, ஃபார் இன்ட் k ஈக்குவல் டு 0, k லெஸ் தேன் சைஸ், இல்லாட்டி நம்ம அரே டாட் லென்த்னு வச்சுக்குவோம். ஓகேவா? அரே டாட் லென்த் அப்படிங்கிறது அரேயோட ப்ராப்பர்ட்டி, அரே ஆப்ஜெக்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அந்த அரே டாட் லென்த் அப்படின்னா அரேயோட சைஸ் வந்து நமக்கு வந்துடும். நம்ம இந்த இடத்துல சைஸ்னு மென்ஷன் பண்ணணும்னு வந்து அவசியம் இல்லை. அதே மாதிரி அடுத்தது என்னென்னா k++. இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இந்த ப்ராசஸ் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது. இங்கேயும் வந்து அதே தான். system.println அரே ஆஃப் k. அரே ஆஃப் k அப்படின்னு போட்டோம்னா அந்த அரேயில் இருக்கிற kth எலமெண்ட், 10ன்னு போட்டோம்னா 10th எலமெண்ட், 9ன்னு போட்டோம்னா 9th எலமெண்ட், அந்த மாதிரி வந்து பிரிண்ட் ஆகும். சரி, ஃபஸ்ட்டு இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஏன் அந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மார்க்கிங் வச்சுக்குவோம். என்னென்னா சிஸ்டம் அவுட் printlnல ஃபார் ஈச் லூப் இன்னொரு லைன் வச்சுக்குவோம். எதுக்கு? அப்புறம் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து ஃபார் ஈச் லூப்புக்கு பதிலாக ஃபார் லூப். இப்போ இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு என்ன பண்ணணும்னா இன்புட் வாங்கும், ஸ்டோர் பண்ணோம், அதை பிரிண்ட் பண்ணோம், 2 தடவை பிரிண்ட் பண்ணோம். அதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட லாஜிக். நம்ம முன்னாடி வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் என்டர் த அரே சைஸ். ஓகேவா? இதை கொடுத்துட்டோம். இப்போ அரே எலமெண்ட்டை சேவ் பண்ணுங்கன்னு சொல்லி அதுவும் நம்ம கொடுக்கணும்ல. இப்போ அதையும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அரே எலமெண்ட்ஸ். ஓகேவா? இதை வந்து ஒவ்வொரு ஸ்பேஸ் கரெக்டாக விட்டுக்கலாம், கொஞ்சம் புரியும். இன்புட்ஸ் இது இப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இப்போ வந்து கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேனர் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அரே சைஸ் வாங்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அரே எலமெண்ட்ஸை வாங்கு அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் ஈச் லூப்பில் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம், ஃபார் லூப்பில் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அப்புறம் இங்கே க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த ரெண்டுக்கும் நமக்கு ஒரே அவுட்புட் தான் வரும். ஓகேவா? இப்போ இதை சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு ப்ராம்ப்ட் வருது, என்டர் த அரே சைஸ் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 5 அப்படின்னு கொடுக்குறோம். அப்படின்னா 5 எலமெண்ட் அதை ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? இப்போ அரே எலமெண்ட்ஸ் நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு ரியல் டைம் ப்ராப்ளம் மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். 5 எலமெண்ட்ஸ், நமக்கு 5 எலமெண்ட் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் எங்கே வரும் அப்படின்னா, நம்ம 10th மார்க் ஷீட்டில் வந்து வரும். 10th மார்க் ஷீட்டில் 5 வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ தமிழ் எக்ஸாமில் 77 வச்சுக்குவோம், இங்கிலீஷ் எக்ஸாமில் 88ன்னு வச்சுக்குவோம், மேக்ஸில் 95ன்னு வச்சுக்குவோம், சயின்ஸில் வந்து 89ன்னு வச்சுக்குவோம், சோசியலில் 98 அப்படின்னு வந்து வச்சுக்குவோம். 5 எலமெண்ட் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இதை என்டர் கொடுத்தோம்னா திரும்பி இதுவே தான் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா ப்ரோக்ராம் வந்து அந்த மாதிரி தான் எழுதியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு காப்பியும் வந்து பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு லூப்லேயும் ஒவ்வொரு மாதிரி பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கல. ஸோ அந்த மாதிரி வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ இதை என்டர் கொடுத்த உடனே வந்து அடுத்தடுத்த எக்ஸிக்யூஷன் வந்து நடந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரே எலமெண்ட் இது வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறது. அடுத்தது ஃபார் ஈச் லூப்பில் பிரிண்ட் ஆகுது பாருங்கள். 77, 88, 95, 89, 98 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்தது ஃபார் லூப்பில் பிரிண்ட் ஆகிறது 77, 88, 95, 89, 98 அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ புரியுதா இந்த ஃபார் ஈச் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது? ஃபார் ஈச் லூப்பும் ஃபார் லூப்பும் வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த முன்னாடி இருக்கிற இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்கும் ஃபார் ஈச் லூப்பில். பட் இந்த ஃபார் ஈச் லூப்பில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா, இந்த எலமெண்ட், இந்த அரேவோட எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த எலமெண்ட் வந்து என்ன டைப்போ அந்த டைப்பை தான் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒர்க் ஆகாது, நமக்கு கம்பைலேஷன் ஏரர் வந்துடும். ஆனால் இந்த இடத்துல வந்து அப்படி இல்லை. நம்ம வந்து இன்ட் கே வச்சுக்கலாம், இல்லைனா லாங் கே வச்சுக்கலாம். ஸோ அது வந்து எந்த ப்ராப்ளமும் வந்து வராது. பட் இது நம்ம லாங் யூஸ் பண்ணும்போது அரேயோட லென்த் கொஞ்சம் ஓவர்லோட் ஆயிராமல் வந்து இருக்கணும். அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு அரேயில் இன்புட் எப்படி வாங்குறது, அவுட்புட் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இதே மாதிரி டபுள் டைமென்ஷன் அரே ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இங்கே சிங்கிள் பிளாக் போட்டோம்ல, அதே மாதிரி டபுள் பிளாக் போடுறது. இப்போ இதே ப்ரோக்ராமில் நான் எடிட் பண்ணி காட்டுறேன். இது வந்து சிங்கிள் பிளாக், இதில் வந்து 2 பிளாக் போடுறோம். 2 பிளாக் போட்டு இங்கேயும் 2 பிளாக் வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒரு சைஸ் வாங்கியிருக்கோமா, இது வந்து ஓகே, இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இன்னொரு சைஸ் வாங்கிக்கலாம். சைஸுக்கு பதிலாக ரோன்னு வச்சுக்குவோம். இதை காப்பி பண்ணி அடுத்த காலம்னு வச்சுக்குவோம்.
இப்போ இந்த சைஸுக்கு பதிலாக ரோவும் இதுக்கு பதிலாக காலம் அப்படின்னு வைக்கிறோம். ஓகேவா? இப்போது இந்த சைஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி நம்ம ஒரு ரோ ஃபுல்லாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும், கரெக்டாக? அப்போது ஒரு ரோ, இப்போ இதையே வந்து கட் பண்ணிடுறோம், டெலீட் பண்ணிவிட்டு, இல்லை இதை இந்த லைன் ஃபுல்லாகவே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதுக்குள்ளே நம்ம இன்னொரு லூப் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஏன்னா காலம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதனால் இன்னொரு லூப் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு இன்புட் டாட் நெக்ஸ்ட் இன்ட், இதில் எந்த சேஞ்சும் வந்து வராது. இது இப்படியே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த பிளாக் நம்ம ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு ஐன்னு நம்ம செக் பண்ணும்போது ரோஸ் செக் பண்ணோம், எந்த ரோ அப்படின்னு வந்து செக் பண்ணோம். ஃபஸ்ட் ரோவா, செகண்ட் ரோவா, தேர்ட் ரோ அப்படின்னு செக் பண்ணோம். அடுத்து ஜே வரும்போது காலம் செக் பண்ணோம். காலம்னா ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம் அப்படின்னு வந்து செக் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அது வந்து ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணோம். பட் இங்கே ஃபார் ஈச் லூப்பில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம அரே ஆஃப் 0 அப்படின்னு வந்து போடணும். அரே ஆஃப் 0 அப்படி போட்டோம்னா நமக்கு ஒரு பிளாக்கு மட்டும், ஒரு பிளாக்கில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த டபுள் டைமென்ஷன் அரேஸில் ஃபார் ஈச் லூப் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் இந்த மாதிரி டபுள் டைம்ஸ் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதையும் வந்து இப்போ சொல்கிறேன், இப்போதைக்கு இதை டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இது இன்புட்டு வாங்குதா, இன்புட் வாங்கி இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஃபார் ஈச் லூப்பில் நம்ம இந்த ஸ்லாஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுக்குவோம். இங்கே சஜஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அரேவையே அப்படியே பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இதையும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு அது போக நம்ம ப்ரிமிட்டிவ் மெத்தடும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ இது இருக்கட்டும். அப்படி பார்த்தா நமக்கு இங்கே 3 மெத்தட் வருது இல்லையா? இங்கே ஒரு மெத்தட் இருக்குது, இங்கே ஒரு மெத்தட் இருக்குது, இந்த யூஷுவல் ஃபார் லூப் மெத்தட் ஒன்று இருக்குது. இப்போ இந்த மெத்தட் வந்து நமக்கு புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. இந்த ப்ராக்கெட் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும், மற்றபடி எல்லாம் ஒன்று தான் அப்படி வந்து நமக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மெத்தடு வந்து நான் இன்னி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல, 2 டைமென்ஷனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ இந்த ஃபார் லூப் வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டைப் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே இன்ட் எக்ஸ் இருக்குது, இங்கே அரே ஆஃப் 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். அரே ஆஃப் 0 அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ மட்டும்தான் அது செலக்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு காலமை செலக்ட் பண்ணாது, ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்ம இதுக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணலாம். இன்னொரு ஃபார் லூப்பும் கூட வேணாம். இப்போ இந்த எக்ஸ் அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு. அப்போ தான் வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க முடியும். இப்போ எக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போது மேபி மற்றது எல்லாத்தையும் நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ இது சேவ் பண்ணிட்டேன். ஒரு ப்ராக்கெட் குறையுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே ரெட் கலர் வருது. ஓப்பனிங், க்ளோசிங், இது ஓப்பனிங், ஃபார் லூப் இருக்குது, இங்கே ஃபார் லூப் இருக்குது. ஓ, இங்கே 2 ஃபார் லூப் இருக்குது, பட் இங்கே ப்ராக்கெட் ஒன்று தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இது சேவ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும் ப்ரோக்ராமிங்கில். நம்பர் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் பேலன்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த செமிகாலன் கரெக்டாக நம்ம போடாமல் விட்டுருப்போம், இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ இது எல்லாம் வந்து நம்ம இது பெரிய எரராக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஏதோ செலெக்ஷன் ரன் ஆகிருக்கு. இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு எதுவும் செலக்ட் பண்ணாமல் இப்போ இன்னொருக்கா ரன் பண்ணுறேன். அரே சைஸ் கேட்குது. இப்போ அரேக்கு வந்து நம்ம 2 இன்புட் கொடுக்கணும். என்ன இன்புட் அப்படின்னா ரோ கமா காலன் அப்படி வந்து கொடுக்கணும்.
ரோ வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம எப்போவுமே மேக்ஸில் 3/3 மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த 3/3 மேட்ரிக்ஸை நம்ம கொடுக்கலாம். 3 ஸ்பேஸ் 3 அப்படின்னா 3 ரோ 3 காலம் இருக்கணும். அடுத்தது அரே எலமெண்ட்ஸ் என்ன கொடுக்கலான்னா, நம்ம 1 2 3லேருந்து 9 வரைக்குமே நம்ம கொடுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 அரே எலமெண்ட்ஸ் இப்படி கொடுத்துருக்கோம். பிரிண்ட் ஆகும்போது ஒரே சிங்கிள் ரோவாக தான் வந்து பிரிண்ட் ஆகும், இல்லைனா சிங்கிள் காலமாக தான் வந்து பிரிண்ட் ஆகும். அது வந்து இதே மாதிரி அரே மாதிரி எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சின்ன லாஜிக் தான் அது வந்து இப்போ சொல்கிறேன். இப்போ இதை நம்ம என்ட்ரு பண்ணி பார்ப்போம். என்ட்ரு கொடுக்கும்போது இங்கே அரே ப்ராக்கெட் யூஸ் பண்ணால் என்ன ஆகும், ப்ராக்கெட் யூஸ் பண்ணாமல் இங்கே அரே ப்ராக்கெட் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அரே எலமெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபார் ஈச் லூப்பில் என்ன நடந்திருக்கு, நமக்கு ஹேஷ் கோடு வந்திருக்கு. இந்த ஹேஷ் கோடு வந்து என்னென்னா ஆப்ஜெக்டோட அட்ரஸ். நான் சொன்னேன்ல ஜாவாவில் வந்து அரே வந்து ஆப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு, அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் தான் வந்து நமக்கு வந்திருக்கு. ஓகேவா, இது ஃபார் ஈச் லூப்பில் நம்பர் ஆஃப் நம்ம எவ்வளோ ரோஸ் கொடுத்தோம் 3, எவ்வளோ காலம் கொடுத்தோம் 3, ஆனால் நமக்கு 9 டைம்ஸ் நமக்கு அவுட்புட் வரணும்ல, ஆனால் நமக்கு வெறும் 3 தான் அவுட்புட், 3 தான் அவுட்புட் வந்திருக்கு. 1 2 3 அப்படி 3 தான் அவுட்புட் வந்திருக்கு. ரீசன் என்னென்னா ஃபார் ஈச் லூப் வந்து 2 டைமென்ஷனல் டபுள் டைமென்ஷனலுக்காக டிசைன் பண்ணதில்லை, சிங்கிள் டைமென்ஷனல் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு தான் வந்து டிசைன் பண்ணது. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொன்னோன்னா லிஸ்ட்டு சொல்லலாம், அதுக்கப்புறம் சிங்கிள் டைமென்ஷனல் அரே சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம நேம் டைப் பண்ணுறோம் அப்படின்னா நேம் வந்து ஒவ்வொரு பிளாக்காக இருக்கும், அது வந்து சிங்கிள் பிளாக்காக தான் இருக்கும், 2 ரோ இருக்கிற பிளாக்காக வந்து இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம நேம் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபார் ஈச் லூப்பில் பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் பிரிண்ட் பண்ணும்போது இன்ட் ப்ராக்கெட் போட்டு எக்ஸ் கொடுத்துருக்கோம், அடுத்தது இங்கே அரே கொடுத்துருக்கோம், அதில் வந்து எக்ஸை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஓகேவா, எக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இது இங்கே ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படி பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு இங்கே ஹேஷ் கோடு வருது. இந்த மாதிரி வந்து நமக்கு வரக்கூடாது, நமக்கு வந்து ஆன்சர் தான் வரணும், 1 2 3 அப்படின்னு ஆன்சர் தான் வரணும். அடுத்த ஃபார் ஈச் லூப்பில் நமக்கு என்ன வருதுன்னா எக்ஸ் அது வந்து ஒரு இன்டீஜர், அரே ஆஃப் 0 அப்படின்னா 0th ரோ, இதுதான் வந்து 0th ரோ. ஓகேவா, ஆனால் அரேஸில் வந்து ஃபஸ்ட்டு 0ன்னு சொல்லுவோம், லாஸ்ட்டை வந்து n-1 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ 0th ரோவில் இருக்கிற வேல்யூஸை கேப்சர் பண்ணி வச்சுக்கோம், எக்ஸு கேப்சர் பண்ணி வச்சுட்டு அதை ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ணுன்னு வந்து சொல்கிறோம். அப்போ இங்கே லாஜிக் கரெக்டாக வருதா, 1 2 3 வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லுதா. சரி, இப்போ இந்த ப்ரோக்ராமில் நமக்கு அவுட்புட் வந்தது என்னென்னா இந்த எக்ஸுங்கிற இந்த அரேயோட ஹேஷ் கோடு தான் வந்து நமக்கு வந்துச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இங்கே பின்னாடி கொடுத்துருந்த இந்த ஃபார் ஈச் லூப்பையும் வந்து இதையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா இன்னொரு ஃபார் லூப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபார் லூப்பில் வந்து எப்படின்னா ஒய் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். அந்த வேரியபிள் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னா இந்த எக்ஸ் அப்படிங்கிற அரேலேருந்து வரும். ஓகேவா, ஸோ இந்த ஃபார் ஈச் லூப்பை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா 3 டைமென்ஷனல் அரேவாக இருந்துச்சுன்னா அதை 2 டைமென்ஷனலாக கன்வெர்ட் பண்ணி அது அப்புறமா அதை பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா, இதுவே 2 டைமென்ஷனலாக இருந்துச்சுன்னா அது 1 டைமென்ஷனலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணலாம். 1 டைமென்ஷனலாக இருந்துச்சுன்னா அது ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து நம்ம அதை பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ ஒவ்வொரு லைன் கழித்து அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஒவ்வொரு லைன் வந்து நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, இது இப்போ டெலீட் பண்ணிவிட்டு நம்ம அதை கடைசியாக வந்து நம்ம லைன் போடு அப்படின்னு வந்து சொல்லிடலாம். .out.println கடைசியாக ஒரு லைன் போட்டுக்கோ அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து நமக்கு அரேயோட ஸ்ட்ரக்சர் அப்படியே மெயின்டைன் ஆகி நமக்கு அதே மாதிரி நமக்கு அவுட்புட்டாக வந்து வரும். இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன், இப்போ இதை ரன் பண்ணலாம். அரேயோட சைஸ் 3x3, அரே எலமெண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இது வந்து அரேயோட ஸ்ட்ரக்சரில் இல்லை, பட் இருந்தாலும் இதுதான் அரேயோட எலமெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து நமக்கு அரே ஃபார்மேட்டில் நமக்கு பிரிண்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு 1 2 3 4 5 6 7 8 9 வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா 1 2 3 நமக்கு கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகிருக்கு.
இந்த மாதிரி வந்து நம்ம பிரிண்ட் ஆகக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அந்த ஸ்பேஸ் இதில் எப்படி கொடுக்குறதுனா, ஒரு ப்ளஸ் போட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம ஸ்பேஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா /t நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்து நமக்கு எலமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம் அகெயின். இப்போ அதே மாதிரி நமக்கு இன்புட் கொடுக்குறோம். இப்போ நம்ம இன்புட் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி நமக்கு வருது அப்படின்னு பார்க்குறோம். 1 tab 2 tab 3 4 tab 5 tab 6 7 tab 8 tab 9. ஓகேவா? நம்ம இன்புட்டாக கொடுத்துருக்கிற டேப் சைஸ் இவ்வளோ, ப்ரோக்ராம் எவ்வளோ டேப் சைஸ் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக அதே மாதிரி நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி வந்து நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு அரேயோட அவுட்புட்டை நம்ம இந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அது வந்து மல்டி டைமென்ஷனல் அரேவாக இருந்துச்சுன்னா நமக்கு 2 லூப் கண்டிப்பாக தேவைப்படும். மினிமம் 2 லூப் தேவைப்படும். ஸோ நம்பர் ஆஃப் டைமென்ஷன் இருக்கிறத வச்சு நம்பர் ஆஃப் ஃபார் லூப்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஓகே, இது வந்து ஃபார் ஈச் லூப்பு. நம்ம வந்து டிப்பிக்கல் ஃபார் லூப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஃபார் லூப்பில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு ரெண்டு இடம் ஃபார் லூப் யூஸ் பண்ணணுமா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு k = 0 k அரே டாட் லென்த், இந்த அரே டாட் லென்த்தை வந்து அரே ஆஃப் 0 டாட் லென்த் அப்படின்னு வந்து நம்ம வச்சுக்குவோம். ஓகேவா? அப்படி வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்குள்ளே நம்ம ப்ராசஸர் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இதையே ஒரு காப்பி எடுத்துக்குவோம். காப்பி எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு கே இல்லை எல் வச்சுக்குவோம். எல் வேணாம், u வச்சுக்குவோம். u = 0 u அரே ஆஃப் வெறும் அரே டாட் லென்த் அப்படின்னு வச்சுக்குவோம். ஏன்னா ஒரு டைமென்ஷன் இங்கே வந்துருச்சு, இன்னொரு டைமென்ஷனை தான் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். u++. ஓகேவா? இப்போ இதை நம்ம டெலீட் பண்ணிக்குவோம். டெலீட் பண்ணிவிட்டு இங்கே தான் வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா system.out.println வெறும் பிரிண்ட். ஏன்னா நம்ம ஃபார்மட்டுங்கெல்லாம் கொடுக்க போகிறோம்ல, அதனால் பிரிண்ட். எதை பிரிண்ட் பண்ணோன்னா இந்த அரேயோட ஆப்ஜெக்ட்ஸ், அரேயோட k u அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுக்கணும். ப்ளஸ் டபுள் கோட்ஸில் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் செமிகாலன். அடுத்த லைனில் வந்து system.out.printlnல வெறும் எம்டி ஸ்பேஸ். இப்போ இதை சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு அரே சைஸ் நமக்கு கேட்குது. அரே சைஸ் 3x3 அரே எலமெண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9. ஃபார் ஈச் லூப்பில் மட்டும்தான் டேப் கொடுத்துருக்கோம், ஃபார் லூப்புக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான அவுட்புட் வந்து வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு வந்து அவுட்புட் வந்திருக்கு. இங்கே நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு இங்கே சஜஷன் வரும்போது அரே ஆஃப் u அரே ஆஃப் k அப்படி தான் வந்துச்சு. அரே ஆஃப் u, k அப்படி தான் வந்துச்சு. பட் நம்ம இங்கே ku அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது ஏன் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணோம், அப்படியே வந்த சஜஷன் அப்படியே நம்ம கொடுத்துருக்கலாம் அப்படின்னா அங்கே தான் வந்து நம்ம ஏஐயை தப்பாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏஐ எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் இன்டர்னலாக எதை கொடுத்தீங்களோ அதை முதல்லையும், எக்ஸ்டர்னல் இல்லாட்டி நீங்கள் லோக்கலாக எந்த வேரியபிள் இருக்கோ அதை ஃபஸ்ட்டும், இந்த லோக்கலை தாண்டி எது வேரியபிள் இருக்கோ அதை செகண்டும் வந்து அது கொடுத்துக்குது. அதனால் வந்து நமக்கு எப்படி அவுட்புட்டாக வரும்னா, நமக்கு டிரான்ஸ்போஸ் அவுட்புட்டு தான் வந்து நமக்கு வரும். டிரான்ஸ்போஸ்னால் நம்ம மேக்ஸில் நம்ம அரேயை வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணோம்ல, அரேயோட இன்வெர்ஸ் தான் வந்து நமக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி அவுட்புட் வரக்கூடாது, நமக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வரணும். அப்படிங்கிறனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுத்ததை ஃபஸ்ட்டும்
செகண்ட் கொடுத்தது செகண்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ இதான் வந்து ஒரு அரேவை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து அரே அடிஷன், அரே மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அரே சப்ட்ராக்ஷன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது போக வந்து நமக்கு மேட்ரிக்ஸில் நம்ம கண்டக்ட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ், இந்த டிரான்ஸ்போஸ், இன்வர்ஸ், இதெல்லாமும் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.